தேனி பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை கிராமர் திடீரென மயங்கி விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பீர் முகமது வழங்க கேட்கலாம். பீர் முகமது, கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு, போதை வஸ்து, சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளில் பாத்தீங்கன்னா தமிழக அரசு தவறிவிட்டதாக கூறி தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுல பாத்தீங்கன்னா தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக கிழக்கு மாவட்ட அதிமுக தலைமையில் பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி மதுரை ரோடு பங்களாமேடு பகுதியில நடத்தினர். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா காலை 10:30 மணி அளவிலிருந்தே பொதுமக்கள், அதாவது என்டிஏ கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகளும் கட்சியினரும் பாத்தீங்கன்னா குழும்பிய நிலையில பாத்தீங்கன்னா சுமார் 300க்கும் மேற்பட்டோர் குழும்பிய நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டமானது 11:15 அளவில் துவங்கியது. துவங்கிய நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமையை ஏற்றுள்ள தேனி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முருக்கோட ராமர் பாத்தீங்கன்னா கண்டன கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பாத்தீங்கன்னா 11:30 மணி அளவில் கண்டன கோஷங்களை எழுப்பி கொண்டிருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முருக்கோடை ராமர் திடீரென தனக்கு மயக்கம் ஏற்படுவதாக அருகாமையில் உள்ள நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார். மேடையில் இருந்த இந்திய கூட்டணி மாவட்ட நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அவரை மீட்டு கொண்டு போய், அதாவது வாகனத்தில் கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்ற முருக்கோடை ராமர் பாத்தீங்கன்னா அதிக வெப்பம் தாங்க முடியாமல் நீர் சத்து குறைவு காரணமாக மயக்கமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நிலையில் சில நிமிடத்திலே பாத்தீங்கன்னா முருக்கோடை ராமர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். நீண்ட நாட்கள் அதாவது ரெஸ்ட்ல இருக்க சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துல மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடைபெற்ற சில நிமிடங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்து அங்கிருந்த இந்திய கூட்டணி கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில பாத்தீங்கன்னா சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பரபரப்பு நிலவியது. ராம்குமார். தேனி பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை கிராமர் திடீரென மயங்கி விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பீர் முகமது வழங்க கேட்கலாம். பீர் முகமது, கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு, போதை வஸ்து, சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளில் பாத்தீங்கன்னா தமிழக அரசு தவறிவிட்டதாக கூறி தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுல பாத்தீங்கன்னா தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக கிழக்கு மாவட்ட அதிமுக தலைமையில் பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி மதுரை ரோடு பங்களாமேடு பகுதியில நடத்தினர். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா காலை 10:30 மணி அளவிலிருந்தே பொதுமக்கள், அதாவது என்டிஏ கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகளும் கட்சியினரும் பாத்தீங்கன்னா குழும்பிய நிலையில பாத்தீங்கன்னா சுமார் 300க்கும் மேற்பட்டோர் குழும்பிய நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டமானது 11:15 அளவில் துவங்கியது. துவங்கிய நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமையை ஏற்றுள்ள தேனி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முருக்கோட ராமர் பாத்தீங்கன்னா கண்டன கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பாத்தீங்கன்னா 11:30 மணி அளவில் கண்டன கோஷங்களை எழுப்பி கொண்டிருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முருக்கோடை ராமர் திடீரென தனக்கு மயக்கம் ஏற்படுவதாக அருகாமையில் உள்ள நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார். மேடையில் இருந்த இந்திய கூட்டணி மாவட்ட நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அவரை மீட்டு கொண்டு போய், அதாவது வாகனத்தில் கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்ற முருக்கோடை ராமர் பாத்தீங்கன்னா அதிக வெப்பம் தாங்க முடியாமல் நீர் சத்து குறைவு காரணமாக மயக்கமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நிலையில் சில நிமிடத்திலே பாத்தீங்கன்னா முருக்கோடை ராமர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். நீண்ட நாட்கள் அதாவது ரெஸ்ட்ல இருக்க சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துல மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடைபெற்ற சில நிமிடங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்து அங்கிருந்த இந்திய கூட்டணி கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில பாத்தீங்கன்னா சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பரபரப்பு நிலவியது. ராம்குமார். பீர் முகமது, தகவலுக்கு நன்றி.